وسلم تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் அல்லாஹுக்கு சொந்தமாகும். இன்னும் குறிப்பாக நம்மை தன்னுடைய ஹபீப் இருலோக இரட்சகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்கச் செய்த அல்லாஹுக்கு சொந்தமாகும். இன்னும் குறிப்பாக நம்மை அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மதிப்பதுடன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் யாரையெல்லாம் மதிக்க சொன்னார்களோ அவர்களை மதிக்கக்கூடியவர்களில் ஆக்கி வைத்த அல்லாஹுக்கு சொந்தமாகும். கண்ணியத்திற்குரிய பீர்வாய்களே, கருணைக்கடன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை தன்னுடைய ஞாபகத்திற்காக தன்னுடைய நல்லடியார்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக, அவனை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அவருடைய ரசூலை ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக, புகழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, கருணை, அல்லாஹ்வுடைய நம்பிது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், இவன் அது என்ன ஆயத்மா, அனக்தர்துக யா மூசா ஃபஸ்தமி லிமா யூஹா, யாபு இல்லையா, அனக்தர்துக யா மூசா இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அனா ஸலாத்தல் ذிக்ரி தொடர்ந்து வருது. அதில் கொஞ்சம் 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 ஓதுங்க வைப்போம். இல்லைம்மா, வக்தார மூசா சபீன ரஜுலான்னு ஒரு இடத்துல வருதா? கயிறு கொடுங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், அனக்தர்துக யா மூசா, மூசாவே என்னுடைய உம்மத்துகளில் என்னுடைய ஞானங்களை என்னை பற்றி அறிமுகம் செய்து வைப்பதற்காக உங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டே இருந்தான் அல்லாஹ் தஆலா. எப்படிங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யார் தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறான்? அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறான். அப்போ மூசா நபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததே சதக்கே ரசூலுல்லாஹ், பெருமானாருடைய சதக்காவில் தான் அவங்க வந்தாங்க. ஏண்டா எல்லாருக்கும் முன்னால் என்னுடைய நூரைத்தான் படைச்சான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ மா கலக்கல்லாஹு நூறு நபியுக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுலேருந்து அல்லாஹு தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, அந்த வரலாறு நம்ம கேட்டிருக்கோம். அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நேரம், மாறு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவனுடைய ஸ்டைலில் அல்லாஹ் சொல்லும்போது நசிய மூசா, என்னுடைய உத்தரவை மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்து விட்டார்கள்னு சொன்னான் தான். எனக்கு மாறு செய்யணுங்கிற ஆசை அவங்க கல்பில் இல்லை. ஏன்னா சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, அசுமே ஃபேல்கு ஃபேல் கஹத்தேம்பாங்க. அதாவது ஒரு செயலை செய்யணுன்னு உறுதி வைக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உறுதி அவங்கள்ட்ட வைக்கலையாங்க. நாமெல்லாம் பாவம் செய்யணும்னு சொன்னால் திட்டமிட்டே பாவம் செய்கிறோம், அது பாவம் என்று தெரிந்தே செய்கிறோம். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்ம ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளை மாதிரி மாறு செய்தாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுல சர்க்கார் ரொம்ப வன்மையாக ரொம்ப கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ்வே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்து, ஹஸரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் ஃபஅஸல்லஹும் ஷைத்தானு, ஒரு இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க என்னுடைய உத்தரவை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த மரத்துக்கிட்ட போவேணான்னு நான் சொன்னோன்னா அதை மறந்து போயிட்டாங்கன்னு அல்லாஹ் அவங்கள பாதுகாக்கிறான். ஒரு இடத்துல ஃபஅஸல்லஹும் ஷைத்தான், சைத்தான் அவர்களை சருக செய்தான் என்று பழிய அல்லாஹ் ஷைத்தான் பேரில் போடுறான். தன் நபியை காப்பாற்றுறான் அல்லாஹ் தஆலா.
மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி ஈசா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்வியில் அந்த ஆசை இல்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணுங்கிற எண்ணமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான். அப்போ அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்தில் அவங்க 300 வருஷம் அழுததாக வரலாறு. 300 வருஷம் அழுதுருக்கிறாங்க. அந்த ஒரு சருகுதலை நினைத்து, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்ததை நினைத்து, தவறு செய்ததை நினைத்து 300 வருட காலம் அழுதுருக்கிறாங்க. எஜமா சொல்லுவாங்க, ஆதம் கி குனா ஓ குனாயே முபாரக் ஹேம்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களாம். நம்மளை மாதிரி பாவம் இல்லைப்பா, அது முபாரக்கான பாவம் பார்க்க. பாவத்தில் முபாரக்கான பாவம் என்ன? அதை சர்க்கார் விளக்கம் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவங்க கிட்ட ஷைத்தான் என்ன செஞ்சிட்டானா, எந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போக வேணாம் என்று அல்லாஹ் தடுத்தானோ அந்த மரத்துடைய கனியை பறித்து நீங்கள் சாப்பிட்டால் ஒன்று மலக்கா போயிடுவீங்க, மலக்குமார்களுடைய லிஸ்ட்டில் ஆயிடுவீங்க நீங்கள், அல்லது நிரந்தர சோனவாதியாக ஆயிடுவீங்க. இந்த 2 வாய்ப்பும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த மரத்துவிடம் போக வேண்டாம் என்று உங்களை தடுத்துட்டான். எப்படிங்க முதல்ல கவனிக்கிறீங்களா? அந்த மரத்துக்கிட்ட போனால் அதை சாப்பிட்டா ஒன்று மலக்கா போயிடுவீங்க, அல்லது நிரந்தர சோனவாதியாக போயிடுவீங்க. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வியில் ஒரு ஆசை இருந்துச்சான். அந்த ஆசைக்கு தோதுவாக அவன் பாயிண்ட் வச்சுட்டான். என்ன ஆசை இருந்துச்சான்? இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. காரணம் என்ன? அதனோட சுகபோகங்கள் அவங்களுக்கு இல்லை, சதா அல்லாஹ்வுடைய தீதார் இந்த சொர்க்கத்தில் கிடைக்குது. அதை விட்டு மஹரூம் ஆகிடக்கூடாது, தூரம் ஆகிடக்கூடாதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சான். அந்த ஆசைக்கு தோதுவாக இவன் படி சொன்ன உடனே அவங்க என்ன விளங்கிட்டாங்க, இந்த மரத்தினுடைய கனியை நம்ம சாப்பிட்டா மலக்கா போயிட்டாலும் அல்லாஹ்வை பார்க்கலாம், சதா நிரந்தர சோனவாதியாக போட்டாலும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு அவங்க ஆசையின் மிகையின் காரணமாக அந்த மரத்துக்கிட்ட போயிட்டாங்க. அவங்க எப்படி கருத்தா பாருங்க, அவங்க சைத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கார். அதனால் அல்லாஹ் அங்கே போனால் வருத்தப்படுவாங்கிற எண்ணத்தில் அடி எடுத்து வைக்கலையா அவங்க. சதா அல்லாஹ்வை தரிசிக்கலாம் இந்த சொர்க்கத்தில் இருந்தா. அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுபவிக்கணுங்கிற வார்த்தை அவங்களுக்கு கல்பில் வரல. அல்லாஹ்வை தரிசிக்கலாம், அல்லாஹ்வுடைய தரிசனங்களுக்கு தீதார் கிடைக்கும் சொர்க்கத்தில். இந்த நியாமத்தை தவறி போயிடக்கூடாது என்ற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசைக்கு தோதுவாய்மை பாயிண்ட் வச்சுட்டான் அன்பர்கள். அதனால் அவன் ரொம்ப உஷாராக இருக்கணும்பாங்க சர்க்கார். ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில், எங்கே நிறுத்துற ஞாபகம் வச்சு. அந்த காலத்தில் ஒரு ஆள் கப்பல், காற்றுல போகிற கப்பல், பாய்மர கப்பல், ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு திட்டம் போட்டானா. போட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. கப்பை ஏறத்துக்கு முந்தி ஏதோ சாமான் வாங்க போயிருக்கான், கப்பை போயிடுச்சு. போனவுடனே கை சேதத்தில் பக்கத்தில் இருந்த மரத்தில் தலையை முட்டிக்கிட்டானா. இந்த மாதிரி போயிடுச்சு. பல மாதங்கள் போகணும் கப்பை, பாய்மர கப்பை, காற்றுல போகிற கப்பைனா என்றைக்கு போய் சேர்றது? மறு வருஷம் ஹஜ்ஜு வரையும் ஹயாத்தாக இருப்புன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இந்த மாதிரி தவற விட்டுட்டோமேன்னு. அங்கே ஒருத்தன் வந்தான், என்னான்னு கேட்டான். இந்த மாதிரி உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்னு இவர் சொன்னாராம். இல்லை சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், ஏன் இப்படி செய்கிறேன்ட்டு. அப்போ அவன் சொன்னானா, அந்த மனிதர் சொன்னாரான், இந்த மாதிரி கப்பலை தவற விட்டுட்டேன், அடுத்த வருஷம் வந்து ஹயாத்தா இருப்பேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஹஜ்ஜு செய்ய முடியாத பிடிச்சி கை சேதப்படுறேன், அவ்வளோ தானே என் கையை பிடின்ட்டானா. கையை பிடிச்சாரான். கண்ணை மூடி திறந்தோன்னே 2 பேரும் ஹஜ்ஜில் இருக்கிறாங்களா, ஹரமுடி எல்லையில். எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு திட்டம் போட்டவருக்கு. உடனே ஒரு ஹஜ்ஜு செஞ்சுட்டு போன்னு சொல்லி இவன் ஆள் நடுவை பார்த்துருக்கான். அப்போ அவன் சொன்னாரான், என்னங்க இவ்வளோ பெரிய பேருபகாரம் செஞ்சீங்க, உதவி செஞ்ச நீங்கள், உங்கள் அட்ரஸ் கொடுங்க, ஒரு தபால் தொடர்பு வச்சுக்கலாம், நீங்கள் யாருன்னு உங்களை பார்க்க கொள்ள பின்னாடி உதவும். என் அட்ரஸ் எல்லாம் கேட்டால் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவோம், நீ வந்த வேலையை பார்த்துட்டு போன்ட்டானா. திருப்பி இவர் கேட்க அவன் அட்ரஸ் சொன்னானா, நான் தான் இப்லீஸ் என் பேரை எழுதிக்கேன்ட்டானா. எழுதுனவுடனே அவன் பத்வா செஞ்சானா, காரி துப்புனானா, அடா பாவி சண்டாடா, நற்காரியங்களை கெடுக்கிறதுலடா உன் வேலை, எப்படி கொண்டாந்து இது இங்கே கொண்டாந்து விட்ட, ஹஜ்ஜில் கொண்டாந்து என்னை விட்டேன்னு கேட்டானா. அப்போ அவன் சொன்னானா, நீ ஒருத்தர தலையை முட்டினோன்னு அல்லாஹ் 100 ஹஜ்ஜுடைய நன்மை எழுத சொல்லிட்டான். நீ எத்தனை வாட்டி முட்டி தொலைவியோ எவ்வளோ ஹஜ்ஜுடைய நன்மை ஏறுமோ தெரியல, அதனால் உன்னை கொண்டாந்து விட்டேன், உன்னோட போத்தனை கொண்டாந்து விட்டேன்டான்.
அதை சர்க்கார் சொல்லுவாங்க, மக்காயிது சைத்தானுடைய சூழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க. அதாவது பள்ளியாசல உட்காந்து குரான் ஓதிட்டு இருப்பானா ஒரு மனுஷன், சாதாரணமாக நடக்கிறதுக்கு சொல்கிறாங்கம்மா. அவங்க ஒரு புழுக்கத்தை உண்டாக்குவானா, அங்கே புழுக்கத்தை உண்டாக்கி ஹராரத்தை கல்பில் போடுவானா. இவ்வளோ புழுக்கமாக உட்காந்து ஓதுறிய, வெளியில் வராண்டாவில் உட்காந்து காத்தோட்டமாக ஓதலாம்ல, சிந்தனை செதறதில்ல உனக்கு, இன்னும் வெளியில் கொண்டாண்டு உட்கார வைப்பான். வெளியில் உட்கார வச்சுட்டு ரோட்டில் போகிறவன் ஒருத்தவனை அவன் பார்வைப்படுற மாதிரி இவனை போக வச்சு உட்காந்துருக்கிறாரு நம்ம நண்பர், அவர் போய் பார்ப்போமே, இவன் கல்பில் போட்டு இவனை கொண்டு போய் அவர் பக்கத்தில் உட்கார வச்சுருவான். உட்கார வச்சோடனே அவன் குரானை மூடிவிட்டு 2 பேரும் சேர்ந்து 3வது ஆளை பற்றி பலா கழுவ பேச ஆரம்பிச்சிடும், புறம் பேச. ஆக நல்ல விதமாக குரான் ஓதுறவனை உள்ளேருந்து நல்ல யோசனை சொல்லி வெளியில் கொண்டு வந்து, ரோட்டில் போகிறவனை பள்ளியாசலில் நீ கொஞ்சம் உட்காந்து போய் அல்லாவுடைய பள்ளியை பார்த்துட்டு போறியன்று இவனை கொண்டாண்டு உள்ளே உட்கார வச்சு, அவன் குரானை மூடிட்டு இவனை 2 பேரும் சேர்த்து 3வது ஆளை பற்றி பலாக்களி ஓதுன நன்மையை சேர்த்து அவனை கொடுத்துட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்வான்னு சொல்லிட்டு சர்க்கார் சொல்லுவாங்க. அல்லாஹ் அவனுடைய சூழ்ச்சியை விட்டு காப்பாற்றுவதற்கு, பாதுகாத்து கொள்வதற்கு நம்மளால் முடியாது. அதனால தான் அல்லாஹு தாலா வைமா என்சகன்ன நஸூம் மின ஷைத்தானி ஃபஸ்தாயித் பில்லா, ஷைத்தான் உங்களை தீண்டுனா, அவன் உங்களை தொட்டா, உங்களை நெருங்கினா நீ அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்கன்ட்டு அல்லாஹு தாலா. ஏன்னா அந்த சண்டாளனை விட்டு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் நம்மளை. அன்பர்களை, அந்த மாதிரி மோசமான ஒரு கல்கு அல்லாஹு தாலா ஏன் அவனை வச்சிருக்கான்? அவன் சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லி வாதா செஞ்சுட்டு வந்திருக்கான்ல, ஃபபி இஸ்ஸத்திக லா ஓவி என்னஹும் அஜ்மவுன் ஹாப்தாக்கு வந்திருக்காங்க. உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக எந்த ஆதமை மதிக்கவில்லை என்பதற்காக அவனை நான் லானத்து செய்யப்பட்டேனோ அந்த ஆதமுடைய சந்ததிகளை அனைவர்களையும் வடிகெடுப்பேன். அவன் சொல்லிட்டு வந்துட்டான் ஃபபி இஸ்ஸத்திக. அப்போ அல்லாஹ் அவனை கோபமாக பார்த்தானா, அந்த கோபமான பார்வையில் அவனுக்கு அன்னைக்கு ஹலாக் ஆகிருப்பான், அழிஞ்சு போயிருப்பான். ஏன்னா தனக்கு புறம்பாக ஒரு சக்தி இருக்கிற மாதிரி அவன் பேசுகிறான். அல்லாஹு தாலா 1,80,000 நபிமார்கள் அனுப்பியிருக்கான், வேதங்களை அனுப்பியிருக்கான் அல்லாஹு தாலா. இவ்வளவுக்கு மீறி அவன் வழிகெடுத்துருவேன்னு சொல்லும் போது அல்லாஹு தாலா கோபமாக அவனை பார்த்துருக்கான். அப்போ அவன் உடனே சொன்னான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன், உன்னுடைய முஹ்லிஸான அடியார்களை தவிரேன்னு தப்பிச்சுக்கிட்டானா, இல்லாட்டி அழிஞ்சு போயிருப்பானா, அன்னைக்கு எரிஞ்சு போயிருப்பான், கரிஞ்சு போயிருப்பான் அல்லாவுடைய கோபத்தில். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னானா, உன்னுடைய முஹ்லிஸான அடியார்களை தவிர என்று அவன் சொன்ன உடனே இன்ன இபாதி லைசலக அலைஹிம் சுல்தானா, என் அடியார்கள் மீது உன் ஆதிக்கம் செல்லாதுன்ட்டான் அல்லாஹு தாலா. இப்போ பெரும்பெரும் மகான்கள் நாதாக்கள் அழுகுறாங்கன்னு சொன்னால், நம்ம சர்க்கார் நாயகத்தை பார்த்துருப்போம், திக்ர் மஜ்லிஸில் சர்க்கார் திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். மொய்னுதீன் சொல்வார், சர்க்காரை தான் பார்த்துக்கிட்டே திக்ர் செய்வார். சில பேர் சர்க்காருடைய திருமுகத்தை பார்த்துக்கிட்டே திக்ர் செய்வாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் என்ன அல்லாவுடைய ஹஷியத். அன்பர்களே, அப்போ சூஃபியாக்கள் ஏன் அழுகுறாங்க, மகான்கள் ஏன் அழுகுறாங்க? இன்னை பாதி நாம் அவர்களை அல்லாஹ்வுடைய முகர்ரபாக பார்க்குறோம், வலியல்லாவை பார்க்குறோம், அது நம்முடைய பார்வை. ஏன்னா அப்படி இருக்க போய் தான் நம்ம அப்படி பார்க்க வேண்டிய கல்பு தோடுது நமக்கு. அவங்க ஹகீகத்தில் வலி இல்லாதான் அவங்க இருந்தாலும் எவ்வளோ அவன் சைத்தானுடைய சூழ்ச்சிகளுடைய விஷயத்தில் அவங்க ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறாங்கன்னு காட்டு. இன்னை பாதி என்னுடைய அடியார்கள் மீது உன் ஆதிக்கம் செல்லாதுன்னு சொன்னிய ரப்பே, அந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா, அதில் என்னை சேர்த்துக்க அல்லா, அவன்கிட்ட முசல்லத்து செஞ்சிடாது, சைத்தான்ட்ட என்னை சாட்டிடாது அல்லா. அந்த மாதிரி சூஃபியாக்கள் அல்லாஹ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா அன்பர்களே, ஹவுஃப்னு சொன்னால் சர்க்கார் சொல்லுவாங்க, பயம்னு சொன்னாலேம்மா அல்லாஹ் கொடூரமானவனா, பயப்படுறதுக்கு கொடூரமானவன் இல்லை அல்லாஹு தாலா. பின்ன பயப்படணுன்னா ஏன் பயப்படணும்? முஸ்கி கினாசே டர்னாம்பாங்க சர்க்கார். அல்லாஹு தாலா கனியாக இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் உம்மத்துக்கு சொன்னது அல்லாஹு தாலா திருமறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி காட்டுறான். கால மூசா இன் தக்ஃபுரு வமன் ஃபில் ஆர்லி ஜமியா ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத். சரியா உதறணுமா? ஆமாம், குர்ஆனுடைய ஆயத்தப்பாக உதவிடும். கால மூசா தான் உம்மத்துக்கு சொன்னாங்க, நபியே இன் தக்ஃபுரு வமன் ஃபில் ஆர்லி ஜமியா, நீங்களும் அகில உலக மக்களும் அல்லாஹுவை நிராகரித்து விட்டாலும் சரி, ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத்,
அல்லாஹ் கனியாகவும் தேழ்வையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னாங்க. அதை ஞாபகம் ஊட்டி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நபியே ஹபீபே, நீங்கள் சொல்லுங்கள், எத்தி வைங்க, உங்கள் பேரில் கடமை முடிஞ்சு போச்சு, அவனுங்க வரதை வரதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு தன்னுடைய நபிக்கு ஆறுதல் அல்லாஹ் சொல்லி காட்டணும். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய கினாவை தேழ்வையற்ற எஜமானன் அல்லாஹ். நம்முடைய வணக்க வழிபாடுகள்னால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போகிறதும் இல்லை. நாம் எல்லாம் மாறிட்ட தவறான பாதை ஏற்பட்டால் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அவருடைய அந்தஸ்து குறைய போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட தேழ்வையற்ற எஜமானனாகி அல்லாஹ் தன்னை மறுக்கக்கூடியவன் தான் இல்லை என்று அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகனுக்கும் உணவு ஊட்டக்கூடிய அல்லாஹ் பயப்படணுமா இல்லைங்களா? இப்போ தகப்பன் வசதியாக இருக்கிறார். இந்த உதாரணம் 100% பொருந்தாத ஒரு வழங்கத்துக்கான்னு சொல்கிறேன். சொத்து இருக்குது, காலாகாலமாக நம்ம உட்காந்து வைக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. இப்போ அங்கே போய் நம்ம வாலாட்டுவோமா? தகப்பன்ட்ட ஆட்ட மாட்டான், வாலாட்ட மாட்டான், அடங்கி இருப்பான். துரத்தி விட்டானே சந்தியில் நிற்கணும். ஒன்றுமில்லாத வைக்க பிடிச்சி வித்துட்டு போல அதில் கழுதி வச்சுட்டு போடுவார். அடங்கி இருப்பான் மனுஷன். ஒன்றுமில்லாத தகப்பனாக இருக்கான், என்ன செய்வான்? அவர் இவனுக்கு இவன் பேர மோத்தாஜாக இருப்பார், இவன் பக்கம் கவனம் செலுத்துவார். அதனால் இவன் கொஞ்சம் கராக்கி காட்டுவான். என்ன அதெல்லாம் எப்போ எனக்கு என் தயவு தேவை, என்னை பாய்ச்சிக்க மாட்டார். அந்த மாதிரியா? வலில்லாஹி மீராசு சமாபாத்தி வல்லர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானம் பூமிக்கு சொந்தக்கார அந்த வாரிசே நாத்தான்ட்ட, சொந்தமே எனக்கு தான்ட்டான். வலில்லாஹி ஹசாயினு சமாவாத்தி வல்லர். மானம்பி முடிய பொக்கிஷம் என்னதுன்னு சொல்லிட்டான். வலில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வல்லர்ந்து பல வகையில் பல வகையில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான் குர்ஆனில். அன்பர்களே, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகும்போது கடைசியாக என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாவுடைய பொருட்டால் என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடு. 300 வருஷம் அழுதாங்களாம். ஹதீஸில் வருது, அவர்கள் அழுத அழுகையினுடைய கண்ணீரையும் ஈமான் கொண்ட அடியார்கள் கியாம நாள் வரை அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி அழுவார்கள். அந்த கண்ணீரையும் திராசில் நிறையிட்டால் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் மிகைக்கும்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன சருகதலுக்காக வேண்டி இவ்வளோ அழுதுருக்குறாங்க. அப்படி சொன்னால் நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். நல்லா நம்மளை பாதுகாக்கும். அவன் ஃபضலை கொண்டு அல்லாஹ் கிருபையை கொண்டு பாதுகாத்தா தான். ஏன்னா ஒரு ஹதீஸ் வருது, ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமத்துன். இந்த உம்மத்து கிருபை செய்யப்பட்ட அல்லாஹுவால் கிருபை காட்டப்பட்ட உம்மத்து. லைஸ லஹா அஸாபுன் ஃபில் ஆখিরা. இந்த உம்மத்துக்கு கியாமத்தில் அஸாபு கிடையாதான். ஒரு ஹதீஸ் இருக்குது, ஹதீஸில் வருது. என்ன அதாபுன்னா, நம்ம அதாபுஹா ஃபித் துன்யா. அந்த உம்மத்துக்கு அதாபே துனியாவில் தான் அதாப். என்ன துனியாவில் அதாபு? சீக்கு பிணிகள், சோதனைகள், சண்டை சச்சரவு, நமக்கு மத்தியில் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவுறது, இதெல்லாம் அதாபுன்னு சொல்லிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு. நான் மக்காவுக்கு போயிருக்கும்போது இறங்கி சில இடங்களில் பார்வைக்கு பார்க்கக்கூடிய சில இடங்களை கொண்டு காட்டினாங்க. கார ஹிரா காட்டினாங்க, கார சௌரை காட்டினாங்க, ஜபல் ரஹ்மத்துன்னு காட்டினாங்க. சில பேர் இறங்கி போனாங்க, சில பேர் காருக்கிட்டே நிழலில் நின்றுக்கிட்டாங்க. நானும் இறங்கி அப்படி நீ பார்க்கலாமன்னு சொல்லிட்டு இறங்குனேனே, திருப்பி அவ்வளோ கோத்துட்டு வண்டியில் ஏறி காட்டேன். இன்னும் அவ்வளோ வெயில் சுள்ளுன்னு. காரில் உள்ள ஏசியில் இருந்துச்சு, வெளியில் இறங்கினோட வெயில் சூடு. நான் போட நேரமாக கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ உள்ளே உட்காந்துட்டு ஒரு செகண்ட் அழுதுட்டேன். அல்லாட்ட, யா அல்லாஹ், இவ்வளோ நிம்மதியாக வாழ வச்சுருக்கிற எங்களை அந்த சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள் இந்த மாதிரி வெயிலில் ஜிஹாது செஞ்சாங்களே எப்படி செஞ்சுருப்பாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்களே எப்படி செஞ்சுருப்பாங்க, எப்படி சோறு தண்ணி இல்லாத வனாந்தரங்கள். இப்போ இருக்கிற செழிப்பு அப்போ இல்லையங்க அந்த காலத்தில். இப்போ இருக்கிற மக்கள் பாலைவனத்தில் சோலைவனம்ங்கிறான். பாலைவனங்களெல்லாம் சோலைவனமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க இப்போ உள்ள அரபிகள். அப்போ அவ்வளோ செழிப்பு இல்லையே, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்மளை நிம்மதியாக வாழ வச்சுருக்கிறான், சொகுசாக வாழ வச்சுருக்கிறான்னு சொன்னால் இது நம்முடைய ஈமானுக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை கை பிடிச்சி செய்யக்கூடிய முகத்துக்காக அல்லாஹ் நம்மளை சலாமத்தாக வச்சுருக்கான். ஏண்டா நல்லா பாருங்கள், யூசுப் கலீஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம கல்புலமா இந்த இல்முடைய வசன் இல்லை, உயர்வு நம்ம கல்புல இல்லை. காசி படம் தான் சிந்தனையாக இருக்குது, வறுமை தான் சிந்தனையாக இருக்குது, ஏழ்மை தான் சிந்தனையாக இருக்குது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்முடைய வருமானத்தை வச்சு நாம் பார்க்குறோம், நம்ம வருமானத்தை வச்சு பார்க்குறோம். இந்த வருமானத்தில் வரவும் செலவும் வாடகை கொடுக்கவும் திங்கவும் உங்கவும் கரெக்டாக இருக்குது. பின்னால் பிள்ளை குட்டியோட வாழ்க்கை எப்படி அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சா
அவன் என்ன நினச்சிட்டான், நம்ம தரீக்கத்துடைய தாலீம் படி அவன் என்ன நினச்சிட்டான், இப்போ இந்த காசி பணத்தை அவன் இலாவாக ஆக்கி வச்சுருக்கான், தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக. அப்படின்னு தானே அர்த்தம் வரும். இதோட காலியாக போயிட்டே இருக்க, பின்னால் என் பிள்ளையோட கதி என்ன ஆகும்டா, அப்போ பிள்ளைக்கு இந்த காசி பணத்தை இலாவாக ஆக்கி வச்சுருக்கிறான்னு அர்த்தம். அல்லது என்ன சொல்கிறான், தாப்பேன் வசதியான தாப்பனாக இருந்தா அப்போ இருக்கான், ஏன்டா கவலைப்படுற, தாப்பா இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க. புருஷன் கனவு மனைவியை பார்த்து சொல்லலாம், புருஷன் இருக்க ஏன் கவலைப்படுற, இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்க தான் செய்யுது. அப்போ என்ன சொல்கிறான், அவனை வசதியாக நல்லா தடகாத்திரமாக இருக்கும்போது தன்னை ரப்பு மாதிரி காட்டுறான், நான் இருக்கிற ஏன் கவலைப்படுறீங்க. வயதிகம் அடைந்து விட்டால் பசங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கும் போது நாளைக்கு 4 பசங்க சம்பாதிக்கிறான், எனக்கு என்ன கவலைன்னு உட்காந்துடுறான் மனுஷன். அல்லாஹ் இலாவ ஆக்கலை யாரும். அன்பர்கள், நம்முடைய ஹாலாத்தும் ஹாலாத்தாக இருக்குது. இந்த மாதிரி மஜ்லிஸுகளை நம்ம உட்காரும்போது செய்திகள், நல்ல செய்திகளை கேட்கும்போது கல்வி கொஞ்சம் ஹயாத்தாகுது. அதனால தான் இந்த மஜ்லிஸுகள் சேர்க்கணும். இப்போ அல்லாஹ் தஆலா வந்து ஜதீது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், திருக்கலிமாவை சொல்வதை கொண்டு, அதை பேசுவதை கொண்டு, அதை விளங்குவதை கொண்டு, அதனுடைய விளக்கங்களை பரிமாறிக்கொள்வதை கொண்டு உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க பெருமானார் சொன்னார்கள். அதற்காக இது போன்ற மஜ்லிஸ்களை நாம் கூட்டியிருக்கோம். இப்போ குறிப்பாக மஹ்விஷா கிப்லா அவர்களுடைய பிறந்த நாள் விழா நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அன்பர்களை, ஒரு சஹாபி பெருமானார்கிட்ட கேட்குறாரு. அந்த நேரம் ராவி ரிவாயத் செய்கிறவங்க சொல்கிறாங்க, பெருமானார் தொழுகைக்கு போகக்கூடிய நேரம், அது தொழுகைக்காக போகக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி கேட்குறாரு, எப்போ கியாமத்து வரும், மொத்த சாத் எப்போ கியாமத்து வரும்னு கேட்டிருக்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லலை, பதில் சொல்லலை, தொழுக போயிட்டாங்க. இல்லை வலிக்கிறேன், நான் இப்படி ஊட்டிக்கிட்டேன். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் சொல்லலை, தொழுக போயிட்டாங்க. தொழுது முடிஞ்சு மஜ்லிஸ் பக்கம் திரும்பி உட்காந்துட்டு, மனி சாயில், யார் அந்த கேட்டவர், யார் கியாமத்து நாள் எப்போ வரும்னு கேட்டார், அவர் யாருன்னு சொல்லிட்டு அந்த சஹாபியை தேடுறாங்க பெருமானார். அப்போ சொன்ன அந்த சஹாபி எந்திரிச்சு நிற்கிறார். நின்று அந்த சஹாபி, யார சொல்லுலா, நான் தான் கேட்டேன், யார சொல்லுலா, என்ன கேட்டேன், இப்போ கேளு அந்த கேள்வி, மத்த சா எப்போ கியாமத்து வரும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அதற்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அதற்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சுருக்க அப்படி கேட்குறிய. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்கன்னா, யார சொல்லுலா, தொழுது ஏராளமான தொழுகைகள் தொழுது நன்மையும் என்கிட்ட இல்லை, நோன்பு நஃபிலான நோன்பு இரவு நிறைய நோன்புகளை வைத்த அந்த பாவம் நன்மையான மூட்டையும் என்கிட்ட இல்லை, அந்த மாதிரி வகையில் என்கிட்ட நன்மை இல்லை. இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, ஒரே ஒரு ஒன்று தான் என்கிட்ட இருக்கு, அல்லாஹ்வே ரசூலை நான் நேசிக்கிறேன்டார் அந்த சஹாபி. எப்படி சொன்னாரா, நிறையா தொழுத நன்மையுடைய மூட்டையும் இல்லை, நிறையா நோன்பு வச்சு நன்மை சம்பாரித்த மூட்டையும் என்கிட்ட இல்லை. இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன் அப்படின்ட்டான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இவ்வளோ நிறையா தொழுலைங்கிற, நிறையா நோன்பு வைக்கலைங்கிற, நீ என்னத்துக்கு கியாமத்தை ஆசைப்படுற, முந்தைய நான் கேட்குறேன், அதுக்காக என்ன தயார் செய்தன்னு கேட்டாங்க. அப்போ இது ரெண்டுமே இல்லைன்ட்டார். நிறையா நோன்பு வைக்கல, நிறையா தொழுகவும் இல்லை, அப்படி கூட இரவு பகலாக தொழுத ஒரு நன்மையான மூட்டை என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கிறேன்ட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அல் மரு மஅமன் அஹப்ப அந்த மஅமன் அஹபப்த, அல் மரு மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுடன் இருப்பான் என்று சொல்லிட்டு, அந்த மஅமன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களோட இருப்பேன்டாங்க சொல்லார். கேட்குற கேள்வி என்ன, சொல்கிற பதில் என்னன்னு யோசிப்பார். அவர் எப்போ கியாமத்து வரும்னு கேட்குறாரு. பெருமானார் அதுக்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஏராளமான தொழுகையோ நோன்போ வச்சு அந்த நன்மைகளை ஒன்றும் நான் சேகரித்து செய்து வைக்கல, யாரும் சொல்லலாம், அல்லாஹ்வை ரசூலை நான் உளமாற நேசிக்கிறேன்னு சொல்கிறார் அந்த சஹாபி. அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அந்த அல் மரு மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோட இருப்பான். அந்த மஅமன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களோட இருப்பேன். அதனால் நண்பர்களே, தொழுகையில் தொழுகவானான்னு அர்த்தம் இல்லை, ஐங்கால தொழுகை கடமை. அவர் சொன்னது நஃபிலான தொழுகைகள் ஒன்றும் மூட்டை கட்டி வைக்கல, ரவா பகலான்ட்டு நான் தொழுல, நஃபிலான நோம்புகள் நிறையா நோம்புகள் வைக்கல, ஃபர்லான நோம்பு வச்சு சஹாபி அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அன்பர்களே, இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செஞ்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து என்ன சொல்கிறான், அனஹ்தர்துக யா மூசா, அனஹ்தர்துக, நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்.
என்னுடைய தபலீக தீனுக்காக உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய ஃபضலை கொண்டு வந்தாங்க? பெருமானாருடைய ஃபضலை கொண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா கேட்கும்போது அல்லாஹு தாலா என்ன கேட்குறாங்க? பெருமானாருடைய இருலோக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் என்னை மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அல்லாஹு தாலா கேட்குறான், மூசா அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த நபி உங்களுடைய சந்ததிகளில் கடைசியாக வர நபி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது மூசா நபி சொல்கிறாங்க, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசலில் பார்த்தேன், நீ எனக்கு ரூஹு ஊதின உடனே கண் பார்வை திறந்து சொர்க்கத்துடைய வாசலில் விழுந்துச்சு. அந்த வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதியிருந்த. அப்போ இவ்வளோ நபிமார்கள் என் சந்ததியில் வர இருக்க யாருடைய பெயரும் எழுதாமல் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேர் நீ எழுதுன உடனே நான் விளங்கிட்டேன், அவர்களுக்கு உன்னிடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குண்டு, அதனால் அவர்களுடைய பேரை கொண்டு பிச்சை கேட்குற நீ என்னை ஒன்னிச்சிரு. அப்போ அல்லாஹ் சொன்னான், லவ்லா மூசா லமா கலக்துக யாதம். இவ்வளோ தான் நினச்சிக்கலாம் மூசா, அந்த நபியை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய நாட்டம் இல்லை என்றால், அந்த நபியை படைக்கணும்னு என்னோட நாட்டம் இல்லை என்றால் உங்களை லவ்லா ஹலக்துக்கு சில பேர் அப்படி சொல்கிறாங்க. நான் அதை சொல்லத்துக்காக எடுக்கிறேன், அதே சொல்லிகிட்டு இருக்கேன். லவ்லா ஹலக்துக, லவ்லா என்னம்மா லவ்லா முஹம்மதுன். இந்த உலமாக்கள் உட்கார்ந்துருக்காரன் கேளுங்க. சில பேர் பயான் எப்படி செய்யலாமா? சில பேர் பாவம் அப்பாவிகள். முஹம்மது ரசூலுல்லாவை நான் கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய நோக்கம் இல்லாவிட்டால் உங்களை படைச்சிருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வார்த்தை அங்கே இல்லை. லவ் லா முஹம்மதுன், முஹம்மது இல்லை என்று சொன்னால் அப்போ ஃபில்ஹால் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, விளங்குறவங்க தவறாக விளங்குறாங்க. அது விளங்குங்க, அது சில்சிலாவுடைய பரகத்து சில்சிலாவில் வந்தால் தான் விளங்கும். முஹம்மது இல்லை என்று சொன்னால் லவ் லா முஹம்மது, அவங்கள கொண்டு தான் ஹபீப் ஆதமே உங்களே படைச்சேன் நான். லமா ஹலக்துக யாதம். அன்பர்களே, அப்போது எதிர்பாராத அந்த நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தான். ஒன்று. இன்னொன்று என்ன வச்சுருக்கான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் நபியை யார் தேர்ந்தெடுத்தா? நபிமார்களுக்கு பிறகு நபிமார்களுடைய வாரிசுகளாகிய வலிமார்களை நம்மளை அல்லாஹ்விடம் சேர்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் பால் அழைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வாரிசுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. வலிமார்களுடைய வலிமார்களை நபிமார்களுடைய வாரிசுகளாக. இந்த பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவுடைய விளக்கங்களை சஹாபாக்களை கொடுத்தாங்க. எல்லாம் தெரிஞ்ச செய்தி உலமாக்கள் நிறையா பயான் செய்கிறாங்க. நம்ம சில்சிலாவிலே நாம் சொல்கிறோம். இப்போ திருக்கலிமாவை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்கியிருந்தா அந்த சஹாபாக்களுக்கு, எந்த முறையில் விளக்கியிருந்தா சஹாபாக்கள் அல்லாஹ் மேல முஹப்பத்தில் காதலில் எப்படி ஆயிட்டாங்களாம். அவ்வளோ தனக்கு உபகாரம் செய்யக்கூடிய அல்லாஹு தாலா, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு நாம் ஏதாவது செய்யணுங்கிற ஆசை வரக்கூடிய அளவுக்கு சொன்னாங்களா நபி அவர்கள். அந்த அளவுக்கு சொன்னாங்களா நபி அவர்கள். பாருங்கள், 12 ஆண்டு காலம் தொழுகை இல்லை. 12 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தொழுகை கடமையாகுது. நபி அவர்கள் தன்னை ரசூல் என்று டிக்ளேர் பண்ணி மக்கள் கைப்பிடிச்சி கரிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்ததுலேருந்து 12 ஆண்டுக்கு பிறகு தொழுகை கடமையாகுது. அப்போ இதுக்கு இடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலூஹியத்துடைய பயான், அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவங்கிறது விளக்கங்கள் சஹாபாக்களுக்கு எவ்வளோ உள்ளத்தில் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், ஏதாவது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யணுங்கிற அவங்களுக்கு ஆசை வரக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்டாங்களாம். அந்த ஆசை வந்த பிறகு அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கினான். எப்போ அப்படியே உடனேவா கடமையாக்கினா? நபியர்களை வந்தோடனே மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. அல்லாஹ் பார்த்தேன், பேசினேன். அப்போ சஹாபாக்கள் காதல் மிகுதியில் ஆசையில் யாரை சொல்லலாம், எங்களுக்கு எப்போ மேராஜுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு எப்போ மேராஜுன்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா, அல்லாஹ் பேசிட்டு வந்தீங்களே. அப்போ பெருமானார் சொல்லுங்க, ஸலாத்து மேராஜுல் மூமினின். தொழுகையை பிடிச்சிக்கிட்டாங்க சஹாபாக்கள். எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டாங்களா சஹாபாக்கள்? ஜிஹாதிலேயே தொழுதாங்களாம். இந்த பாலைவனத்தை பற்றி நான் சொன்னேன், இறங்கி கொஞ்ச நேரம் ரெண்டும் லாஹவுல வலா கொஞ்சம் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். அவ்வளோ வெயிலுடைய கொடுமை. அந்த மாதிரி வெயிலில் ஜிஹாதில் ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த இடங்களில் எதிரியுடைய வாளுகளுக்கு மத்தியில் சஹாபாக்கள் தொழுகை நிறைவேற்றினார்கள். வரலாறு இருக்குது. தொழுகை உடலையா சஹாபாக்கள் ஒரு கூட்டம் தொழுது, ஒரு கூட்டம் ஜிஹாத் செய்து, திரும்ப அந்த கூட்டம் வந்து தொழுகையில் கலந்துக்குது, இவங்க போய் ஜிஹாத் செய்கிறாங்க. சஹாபாக்கள் விடலை. இன்றைக்கி நம்ம உல்லாசமாக தூங்கி தொழுகையை விடுறோம், அல்லாஹ் செய்கிறோம். நம்ம பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வீட்டில் தொழுகிறாங்க. என் முரீது 2 பசங்க இருந்தாங்க, இங்கே இருக்கிறாங்க, இந்த மஜ்லிஸில் இல்லை, 2 பேரும் இல்லை. என்ன கொஞ்சம்
காசி கொஞ்சம் கைக்கு வந்துருச்சு, அதனால் வர்றதில்ல அதிகமாக. இது மதராஸுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில்சிலே இர்ஃபானியாவில் போட்டு யாரும் வந்து எட்டி பார்க்குறதில்ல. வசதியாக போயிடுச்சு, கொஞ்சம் தேவையில்லை. துவாவில் ஓரளவு அல்லாஹ் தஆலா கொடுத்துறா, இனிமேட்டு செய்யக்கூடிய தயவு தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த 2 பேருடைய தகப்பனை வந்து சொன்னாங்க, பசங்க படிச்சுட்டா வேலை கிடைக்க மாட்டாங்குது, வேலை கிடைக்க மாட்டாங்க. ஏன் படித்து இந்த படிப்பு படித்தோன்னு யோசிக்கிறான். என்னம்மா ஏரோநாட்டிக்கா? அண்ணன் கூட்டாளிகள் 2 பேரும் சொந்த பந்தம் தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம். நான் சொன்னேன் தொழுறியா 5 வேலைன்னு கேட்டேன். தொழுறாங்களா பசங்கன்னு கேட்டேன். தாப்பேன் அப்படி கொஞ்சம் பசங்களையும் பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு, அப்படி முடித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்காக தொழுவுலன்னு அர்த்தம். சமயங்களில் போகிறாங்க, சமயத்தில் தூங்கிடுறாங்க. ஃபஜர் தொழுறாங்களான்னு கேட்டேன். அது சிரிக்கிறாரு. அப்போது நான் கண்டித்தேன், நீ 5 வேளை தொழுக பள்ளியாசலில் போய் தொழு, ஃபஜரை கட்டாயமாக நீ பள்ளியாசலில் போய் தொழு, உனக்கு வேலை கிடைக்கும். ஏண்டா லா யுலியு அஜ்ரல் ஆமிலி, ஒரு உழைப்பில் அல்லாஹ் நம்மளை போட்டான்னா, ஒரு ஃபீல்டில் அல்லாஹ் நம்மளை படிக்க வச்சான்னா, அதில் உழைக்க வச்சான்னு சொன்னால் அது அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டான்ட்ட குர்ஆன்ல. அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருடைய உழைப்பு அல்லாஹ் உழைக்க வச்சு, ஒரு ஃபீல்டில் அல்லாஹ் அவங்களை அனுப்பிச்சான், அதில் அவங்களுக்கு தேர்ச்சி பெற வச்சா அல்லாஹ் சொன்னால் அந்த உழைப்பு அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஜி, அப்போ வேலை கிடைச்சிருக்குன்னு ஏன் கிடைக்கல? ஏதோ குறை உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஃபஜரில் பள்ளியாசலுக்கு போ, நொண்டியா மடமா வீட்டை தொழுறதுக்கு 5 வேளையை பள்ளியாசலில் போய் தொழு, பக்கத்தில் பள்ளி இருக்குது. ஃபஜரை தொழுது போட்டு இஷ்ராக் வரலே பள்ளியாசலில் உட்காந்து துவா செஞ்சுட்டீரி, திக்ரு செஞ்சுட்டீரி, அல்லாஹ் அழுது அல்லாட்ட கண்ணீர் வடிச்சு கேளு, வேலை கிடைக்குதே இல்லைன்னு. வேலை கிடைச்சிருச்சு, 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. படித்த அஜல் முஹ்சினின். அப்படியா? இல்லை ஒரு இடத்துல இப்படி வருதோ, ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி. இப்போ அஜ்ரல் முஹ்சின் ஆகான்பர்களே வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்ச உடனே அவன் என்ன செஞ்சுருக்கான், ஒரு அதிகாரி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றான். அவன் வழுக்க சரைச்சாச்சு. ரஹமத்துல ஞாபகம் இருக்கா? வழுக்க சரைச்ச பிறகு ப்ரொமோஷன் கிடைக்கல, பர்மனெண்ட் ஆகலை. என்ன மாதிரி வேலையில் போட்டான்? வெயிலில் நின்று ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் லக்கேஜ் ஏற்றுற மாதிரி உள்ள வேலையில் எல்லாம் போட்டான். கஷ்டப்பட்டாங்க அந்த பிள்ளைங்க. திருப்பி அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து என்கிட்ட முன்னாடி வராத ஒளிஞ்சு மறைஞ்சு சுற்றி கொஞ்சம் தாடி வளர்ந்த பிறகு வெளியில் வந்தாங்க, என் மூஞ்சியில் படுற மாதிரி. அப்போ நான் கேட்டேன், அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொடுத்ததோடு அல்லாஹ்வை கைவிட்டா எப்படி? அல்லாஹ் நியாமத் செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டு இன்னும்ல அப்பிக்கின்னு நான் தொழுதேன். என் ஷேக் சொன்ன மாதிரி போய் அல்லாஹ்ட்ட அழுத கண்ணீர் வடித்தேன். அல்லாஹ் தஆலா என் வாழ்க்கையை திறந்து விட்டாண்டு இன்னும் அப்பிக்கின்னு அல்லாஹ் முஹப்பத்தாகணும். ஏங்க, ஒரு ஆள் கொடுக்குற ஆளுன்னு தெரிஞ்சா அவனை உறவு அறுத்துப்போமா பாவா, இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட நல்லா நெருங்கி பழகுவோமே, நல்லா நெருங்கி பழகிட்டா நிறையா கொடுப்பான்னு அந்த மாதிரி வரல, சிந்தனை வரல. அந்த பிள்ளைங்க அப்படி செஞ்சாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அதை குறை சொல்கிறேன்னு சொல்லுறேன். அந்த பிள்ளைங்க இல்லை, இங்கே முன்னாடி இல்லை, குறை சொல்கிறேன்னு சொல்லலை, விளங்கத்துக்கு சொன்னேன். திரும்ப தௌபா செய்யுங்க, மறுபடியும் தாடி வைங்க. மறுபடியும் அதே ஏர்போர்ட்டில் வேலை கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு அதிகாரி, கீழே உள்ள அதிகாரி சொன்னான்னா, மேலேருந்து ஒரு சீஃப் அதிகாரி வருவார், அவர் வைக்க சொன்னால் நீங்கள் வச்சுக்குங்க, இல்லைன்னா எடுத்துருங்கன்ட்டாரான். அவரை எடுக்கிற மாதிரி வரும்ட்டாரான். மறுபடியும் நான் சொன்னேன், எடுக்கணுன்னு உள்ள கள்ள எண்ணெய் வச்சுருந்தேன் என்ன, அது போடும் வர்றவனையும் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஆளத்தான் சாட்டுவான். அல்லாஹ் நபியுடைய சுன்னத்து எடுக்கிறது இல்லைன்னு ஈமான் வை, அல்லாஹ் தஆலா அதுக்கு தோதோன்னு ஆளை சாட்டுவான். மேலே அதிகாரி வந்தான், விசாரிச்சானா, என்னான்னு கேட்டானா, இது எங்கள் மார்க்கத்தில் சன்மார்க்கத்தில் உள்ளது, நாங்கள் எடுக்கக்கூடாது, எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வைக்கணுண்டா. வச்சிங்கன்ட்டு போயிட்டான். அதாவதுமா உள்ள திருட்டு எண்ணம் இருந்தால், ஏன்டா அல்லாஹ் தஆலா சொன்ன பாருங்க, தேழ்வையற்ற எஜமானன் அல்ல, தேழ்வையற்ற எஜமானன் அல்ல. நீ வைக்காதப்போ எனக்கு என்ன, வைக்கிறதுனால லாபம் யாருக்கு, வைக்காதனால நஷ்டம் யாருக்கு? நீ வச்சுங்கன்ட்டு போயிட்டான் அவன். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபையில் ஆபாதாக இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க. தாடி சலாம் இருக்காம, தாடி சலாமத்தாக இருக்கா, சலாம் இருக்கு, புந்தியை விட கூட இருக்குது தாடி, இப்போ பெருசாக இருக்கும், கொஞ்சம் தாராளம் வச்சுருக்கிறாங்க. ஐடியில் வேலை செய்கிறாங்களா, ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஃபீல்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ஹைர் அல்லாஹ் தஆலா எங்கே ரிஸ்க் வச்சா நாங்கள் எல்லாம் மாற்றினான். அல்லாஹ் தஆலா வந்து ஷுக்குர் செய்யுங்கன்னு பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க, அல்லாஹுடைய நியாமத்துகளுக்கு, அல்லாஹுடைய பேருபகாரங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஷேக் நாயகம் நமக்கு என்ன ஈமான் கற்றுக் கொடுத்தாங்க, நன்றி செலுத்துங்கன்றா என்ன அர்த்தமா?
ஷுக்குருடைய இன்திஹா ஷுஹூத் அப்படின்ட்டாங்க நான் சர்க்கார் நாயர். அதாவது தேவைகள் பூர்த்தியாகும்போது அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்ற உணர்வோடு, அந்த அகப்பார்வையோடு, அந்த உணர்வோடு இருப்பதற்கு பேர் ஷுஹூத். மூக்கு பிடிக்க திண்டுபிட்டு மறதியில் ருசியின் பக்கம் சிந்தனை செலுத்தி, உணவின் பக்கம் சிந்தனை செலுத்தி நல்லா மெண்டு முழுங்கிட்டு அல்லாஹ் மறந்து கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது ஷுக்குர் இல்லை. சாப்பிடும் போது அந்த இதராக்கு வரணும். உனக்கு மெல்றதுல நீ குவத்து நிஸ்பத் குவத்தை பார்க்கணும். ஒவ்வொரு உணவுகள்லையும் அல்லாஹ் இலான்னு பார்க்கணும். எப்படி நாக்கள் அல்லாஹ் அவத்தால வச்சுருக்கா, கசப்பை வச்சா கசப்பாக காட்டுது, இனிப்பை வச்சா இனிப்பாக காட்டுது, புளிப்பை வச்சா புளிப்பாக காட்டுது, உரப்பை வச்சா உரப்பாக காட்டுது. ஒரே ஒரு சதத்துண்டு தான் என்ன மாதிரி கமால் அல்லாஹ் அவத்தால வச்சுருக்கான். அப்போ அந்த மாதிரி ருசி ஜுரம் வந்துட்டா, ருசி போயிடுச்சுன்னா எது வச்சாலும் கசக்குது நாக்கில். சில பேருக்கு ஜுரம் வந்தால் ருசி போயிடும் நாக்கில். அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் சலாமத்தாக்கி வைக்கணும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளுக்கு சுக்குர் செய்யுங்க, அல்லாஹுக்கு சுக்குர் செய்யுங்க. இந்த வலிமார்களுடைய தொடர்பு அல்லாஹு தாலா எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பார்த்து சொன்னானோ, மூசாவே உங்களை என்னுடைய அடியார்களை என் பக்கம் இழுப்பதற்காக வேண்டி, என்னுடைய பக்கம் கவனம் செலுத்துவதற்காக வேண்டி உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன்னு அல்லாஹ் சொன்னானோ, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். நபிமார்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த திருக்கலிமாவுடைய விளக்கங்களை, அந்த ஞானங்களை, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கல்வியில் உண்டாக்கக்கூடியவர்கள் யார் அந்த லைனில் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வாரிசுகள். அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நபியுடைய வாரிசுன்னு ஒரு நபி அல்லாஹ் சொல்லலையா, ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய வாரிசுன்னு சொன்னாங்களாம். அப்போ நபிமார்களுடைய வாரிசுனா எல்லா நபிமார்களும் இருந்த விஷயம் என்ன, திருக்கலிமாவுடைய விளக்கம். எல்லா நபிமார்களும் சரியத்து வித்தியாசமாக இருந்துச்சு ஒவ்வொரு நபியுடைய காலத்தில். ஆனால் திருக்கலிமாவுடைய விளக்கம் ஒரே மாதிரியாக தானே இருந்துச்சு எல்லார்ட்டையும். அதனால் அந்த விளக்கங்கள் யார் கல்வியில் இருக்கோ அவர்கள் தான் நபிமார்களுடைய வாரிசுகள். அதனால் அல்லாஹு தாலா மற்றவர்கள் வாரிசு இல்லைன்னு நான் சொல்ல, அவர்கள் ஒரு வகையில் வாரிசுகள். சின்ன ஷரியத் உடைய சட்டத்திட்டங்களை படித்தவர்கள், அதில் அவர்கள் வாரிசாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஞானங்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் வலிமார்கள் வாரிசுகளாக இருக்கிறார்கள். நம்முடைய அல்லாஹ் பக்கம் நம்முடைய கல்புகளை திருப்பி வச்சாங்க. மாவிஷா கபிலா அல்லாஹ் அவர்களுக்கு தரஜாத்துகளை உயர்த்துன்னு, அந்தஸ்துகளை உயர்த்துன்னு. எப்படி சர்க்கார் நாயகம் இந்த ஹதீஸ் நான் சொன்னவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்க, கியாமத் எப்போ உண்டு, என்ன நீ தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்க, தயார் செய்து வச்சதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னு அந்த சஹாபி சொல்ல, பெருசாக ஒன்றும் நான் நன்மையோட மூட்டை கட்டி வைக்கலன்னு சொல்ல, அப்படி அப்போ எதுக்கு நீ கேட்குறேன்னு சொல்லி அப்படி சொல்லலை பெருமானா ஸல்லல்லாஹு. அடுத்தது சஹாபி என்ன சொல்கிறான்னு பார்க்குறாங்க, இன்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நேசிக்கிறேன். அப்போ பெருமானார் அந்த மாமன் அஹபப்த, நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களோட இருப்பான். அல் மரு மாமன் அஹப்ப, மனிதன் யாரை நேசிக்கினார் அவர்களோட இருப்பான். அப்போ அல்லாஹ் ஹபீஷா கபிலா நம்ம சர்க்காரை நேசித்தாங்க, நூரி நாயகத்தை நேசித்தாங்க, உலமா ஆலிம் உலமாக்களுடைய மூலம் முஹப்பத்து வச்சாங்க. மக்களுக்கு மத்தியில் சில்சிலா பரவணும் என்பதற்காக அந்த காலத்தில் முன்புறமாக உழைத்தவர்கள் அவர்களை கொண்டு தான் இன்றைக்கி இந்த மஹல்லால் இந்த வட்டாரங்களை சில்சிலா பரவி இருக்குது. அந்த மாதிரி உள்ள சில ஜாத்துகள் அல்லாஹு தாலா தயார் செஞ்சு வச்சுருந்தான். அவர்களுக்கு அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கணும். அல்லாஹு தாலா அவர்களுடைய தர்ஜாத்துக்களை உயர்த்தணும். அவருடைய சந்ததிகள் அல்லாஹு தாலா யாருடைய முஹத்தாஜ் ஆகாமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான ரிஸ்க் அல்லாஹு தாலா அவருக்கு சந்ததிகள் கொடுக்கணும். அவர்கள் கூட இருந்து அவருடைய ஞானங்களை கேட்டவர்கள் அவர்கிட்ட உபதேசம் பெற்ற நம்மளையும் அல்லாஹு தாலா கண்ணியமான வாழ்வு, இஸ்ஸத்தான வாழ்வு அருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானாவுத்தில் இந்த சில்சிலாவுடைய உயர்வை, இதில் வந்ததனுடைய உயர்வை விளங்கி இதில் நாம் தரிப்பாடாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று உங்களுக்கு சொல்லி துவா செய்தவனா என்னுடைய சிற்றுரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.